வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளை திடீர்னு அழைத்து அவசர ஆலோசனை நடத்தியிருக்காருல்ல. அண்ணாமலை கோவையில் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவுது. பழனியில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பரவுனதெல்லாம் வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். கோவையில் ஏதோ ஒரு தொகுதியில் தான் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு. மேக்சிமம் சிங்காநல்லூராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி வெளிவந்த உடனேயே கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை ஆலோசனைக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தி பரவன உடனேயே பிரதமர் மோடியுடைய ஒரு கடிதமும் செம்ம ட்ரெண்டிங்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டிட்டாரு. அப்போது அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாஜக என்டிஏ சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் அண்ணாமலைக்காக பிரதமர் மோடி எழுதின கடிதம் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கு. அந்த கடிதத்தில் மோடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? அண்ணாமலை என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மிக கௌரவமான வேலையை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை போன்ற நபர்கள் என்னுடன் இருப்பது எனக்கு சொத்து போன்றது. நீங்கள் வென்று வருவீர்கள். உங்களின் தீர்க்கமான தலைமையால் கோவை பயனடையும், பலனடையும் அப்படின்னு பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அண்ணாமலை மாதிரியான துடிப்பான ஒரு இளைஞர், விஷயம் தெரிஞ்சவர், நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர் சட்டப்பேரவைக்கு போகணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த தேர்தலில் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சார்ல, தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லிக்கு போனார். உடனே ஒரு டிபேட்டு. ஜெயலலிதா இருந்தப்ப பாஜகவுடைய தலைவர்கள் இங்கே தமிழகம் வந்து ஜெயலலிதாவை சந்திப்பாங்க, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமையை பார்த்தீங்களா? எதுக்கெடுத்தாலும் இபிஎஸ் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக போயிருச்சு அப்படின்னு திமுக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. 2011 தேர்தலுக்கு முன்பாக கருணாநிதி அவர்கள் தொகுதி பங்கீடுக்காக டெல்லிக்கு போனார். சோனியா காந்தி அவர்களை மீட் பண்ணுறதுக்காக டெல்லிக்கு போனார். 6 மணி நேரம் கருணாநிதி காக்க வைக்கப்பட்டார். 6 மணி நேரத்துக்கு பிறகு தான் சோனியா காந்தி கருணாநிதி அவர்களை சந்திச்சாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு நாங்கள் சொல்லவா அப்படின்னு அதிமுக பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அடுத்தது அதே 2011 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ மூலமாக திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அறிவாலயத்துடைய மேல் மாடியில் சிபிஐ ரைடு நடந்துச்சு. அதே அறிவாலயத்துடைய கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிபிஐ ரைடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் திமுகவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங் தொடர்பாக பேச்சுவார்த்தை. சிபிஐ ரைடை யூஸ் பண்ணி 63 தொகுதிகளை திமுக கிட்ட காங்கிரஸ் வாங்கினுச்சு. உங்களுடைய கூட்டணியுடைய ஃப்ளாஷ்பேக்கே இப்படி இருக்குது. நீங்கள் எங்கள் கூட்டணி பக்கம் வரீங்களா, எங்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் பங்கமாக திமுகவையும் காங்கிரஸையும் கலாய்ச்சிக்கிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, பிரதமர் மோடி சரித்திர சாதனை அப்படிங்கிறது மூணாவது செய்தி. தொடர்ந்து அரசு பதவியில், அதாவது ஹெட் பொசிஷன், மாநிலம்னா முதல்வர், மத்தியில் அப்படின்னா பிரதமர், இதுதான் ஹெட் பொசிஷன். தொடர்ந்து அரசு பதவியில் தலைமை பொறுப்பில் நீண்ட காலம் இருந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது யார் தெரியுமா? சிக்கிமுடைய முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தார். 24 வருடங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக இருந்தார், சிக்கிமுடைய சிஎம்மாக. நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 8931 நாட்கள் பவன்குமார் சாம்லிங்கு அரசு பதவியில் ஹெட் பொசிஷனில் இருந்திருக்காரு. அதை நம்ம பிஏ மோடி இப்போ வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. 8932 நாட்கள் தொடர்ந்து அரசு பதவியில் ஹெட் பொசிஷனில் இருந்திருக்காரு பிஎம் மோடி. குஜராத்துடைய சிஎம்மாக இருந்ததுலேருந்து ஆரம்பித்து இப்போ பிஎம்மாக இந்த நாட்களை எண்ணி பார்த்தீங்கன்னா பவன்குமார் சாம்லிங்கை ஓவர்டேக் பண்ணியிருக்காரு நம்ம பாரத பிரதமர். இப்போ மோடிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.